ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். அணுக்கழிவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, அது அணுமின் நிலையங்களில் இருந்து வரும் பயன்பாட்டுக்கு பிறகு மீதமுள்ள கதிரியக்க குப்பை என்பதுதான் அதோட பதில். இது சாதாரண குப்பை மாதிரி இல்ல. இதுல உள்ள கதிர்வீச்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆபத்தாக இருக்கும். உதாரணமா புளுட்டோனியம் 239 என்கிற பொருள் 24,000 வருடங்களுக்கு கதிர்வீச்சு வெளியிடும். இதை எப்படி பாதுகாப்பாக வைப்பது என்பதுதான் பெரிய சவால். இன்னைக்கு நாம இதை பற்றி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முறை பயன்படுத்திய பிறகு இந்த எரிபொருள் தன்னோட ஆற்றலை இழந்துரும். ஆனா அதே நேரத்துல அது கதிர்வீச்சை வெளியிட தொடங்குது. இதுவே அணுக்கழிவு ஆகும். இது ரொம்ப ஆபத்தானது. இயற்கையான யுரேனியத்துல, அதாவது யுரேனியம் 235ல 3-5% மட்டுமே பிளவுறும் தன்மை இருக்கு. இதனால உலகில பயன்படுத்த என்ரிச்சர்ட் யுரேனியம் பயன்படுத்துறாங்க. யுரேனியம் 235 அணுக்கள் நியூட்ரான்கள் மூலம் பிளவுபடுத்தப்படுகின்றன. இதுல அதிக வெப்பம் வெளியாகுது. இது மின்சாரம் தயாரிக்க பயன்படுது. சுமார் 3-5 ஆண்டுகளுக்கு பிறகு யுரேனியம் 235 செறிவு குறையுது, அதாவது அதோட பவர் குறையுது. இப்போ அந்த எரிபொருள் ஸ்பென்ட் ஃபியூலா மாறுது. நார்மலா பெட்ரோல் டீசல் எரிஞ்ச பிறகு நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடும் கரி மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அணு எரிபொருள் எரிஞ்சதுக்கு பிறகு கதிரியக்க கழிவுகள் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த கழிவுகளை பாதுகாக்கிறதுக்காக நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நிலத்தடி கிடங்குகள், அதாவது ஜியோலாஜிக்கல் ரெபாசிட்டரிஸ நாம உருவாக்குறோம். இவை 400 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் ஆழத்துல அமைக்கப்படுது. ஏன் இவ்வளவு ஆழம்னு தெரியுமா? இதுக்கு ஒரே காரணம் பாதுகாப்பு. அந்த அளவுக்கு கீழே மழை நீர் ஊடுருவாது, நிலநடுக்கம் தாக்காது, மனிதனோட தொல்லையும் அங்க இருக்காது. இந்த ஸ்பென்ட் ஃபியூயலை உலோக குடுவைக்குள்ள வைக்கிறாங்க. அதன் மேல காங்கிரீட் சுட்டு அமைக்கிறாங்க. அதுக்கு மேல பாறை அடுக்குகள் இருக்கு. இந்த நிலத்தடி கிடங்குகளை கட்டுறதுக்கு கிளே, கிரானைட், சால்ட் ஃபார்மேஷன்ஸ் மாதிரியான பாறைகளை பயன்படுத்துறாங்க. கிளே ஈரப்பதத்தை உறிஞ்சி கதிர்வீச்சு ஊடுருவாம தடுக்கக்கூடியது. கிரானைட் சக்தி வாய்ந்த பாறை, நிலநடுக்க போன்றவற்றை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. இயற்கையாகவே கிராக் வந்துச்சு அப்படின்னா மூடிக்கொள்ளும் தன்மை அதுக்கு உண்டு. இந்த காரணங்களுக்காக தான் அவங்க இந்த மாதிரியான பாறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. சப்போஸ் ஒரு நாள் ஏதாவது கசிவு நடந்துச்சு அப்படின்னா, ஆமா, இந்த பயம் எல்லாருக்கும் உண்டு. ஆனா இந்த கிடங்குகள் ஒரே தடவையில உடைஞ்சு விடும் வாய்ப்பு அரிது. இந்த ஸ்பென்ட் ஃபியூயல்ஸ் எல்லாமே எவ்வளவு நாள் ஆபத்தானதுன்னு தெரியுமா? கழிவுகளுக்கு முக்கியமானது ஹால்ஃப் லைஃப், அதாவது ஒரு பொருளின் சக்தி பாதியாக குறைய எடுக்கும் காலம். புளுட்டோனியம் 239க்கு 24,000 ஆண்டுகள், யுரேனியம் 235க்கு 704 மில்லியன் ஆண்டுகள், யுரேனியம் 238க்கு 4.5 பில்லியன் ஆண்டுகள், அயோடின் 129க்கு 15.7 மில்லியன் ஆண்டுகள், சீசியம் 137க்கு 30 ஆண்டுகள், ஸ்ட்ரான்சியம் 90க்கு 29 ஆண்டுகள். இதனாலதான் இத பல்லாயிரம் ஆண்டுகள் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியம். சில சமயங்கள்ல பொதுமக்கள் இந்த திட்டத்துக்கு ஏன் எதுக்குறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாட் இன் மை பேக்யார்ட் மென்டாலிட்டி. அணு கழிவுகளை மக்கள் ஒத்துக்கொள்றாங்க, ஆனா அது ஏன் ஊர்ல மட்டும் வேணான்னு சொல்றாங்க. இது நம்மை வெகுவாக சிந்திக்க வைக்குது. அறிவியலும் சமூக நியாயமும் சந்திக்கிற இடம் இது. நம்ம கிட்ட யாராவது கேட்கலாம், இத கவலைப்படாம ஸ்பேஸுக்கு அனுப்பலாமே. நீங்க லான்ச் பண்ணும் போதே வெடிச்சா என்ன ஆகும்? பூமி முழுக்க கதிர்வீச்சு பரவ வாய்ப்பு இருக்கு. மேலும் செலவுகள் கோடி கணக்குல. அதனால இந்த மெத்தடும் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு இன்னொரு யோசனை வரலாம், கழிவுகளை மற்ற நாடுகளுக்கு அனுப்பலாமா அப்படின்னு. இதுல பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு நாடு ஏன் வேற நாட்டோட கழிவை இயக்கணும்? அது சட்டத்துக்கும் நெறிமுறைக்கும் விரோதமானது. இந்த ஸ்பென்ட் ஃபியூயலை சிறந்த முறையில பாதுகாக்கக்கூடிய நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த துறையில பின்லாந்து முன்னணியில இருக்கு. அவங்க உருவாக்கிய ஓங்காலா என்கிறது உலகின் முதல் பெர்மனன்ட் நியூக்ளியர் வேஸ்ட் ரெபாசிட்டரி. 500 மீட்டர் ஆழத்துல அமைஞ்சிருக்கு. இது 1,00,000 ஆண்டுகள் வரை பாதுகாப்பாக இருக்கக்கூடியதா கணக்கிடப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே மனித இனத்தின் பொறுப்பின் சான்று. இதுல இந்தியாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா? தற்போது இந்தியா இன்ட்ரீம் ஸ்டோரேஜ் முறையில தான் கழிவுகளை சேமிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு அணு உலைக்கும் அருகில தற்காலிக பாதுகாப்பான கட்டிடங்களை கட்டி அதுல சேமிக்கிறாங்க.
ஆனாலும் பின்லாந்து மாதிரியான ஜியோலாஜிக்கல் ரிப்போசிட்டரிஸ் அமைப்பதற்கான முயற்சியும் இந்திய அரசால மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த கிடங்குகள் போர் நேரத்துல தாக்கப்படுமா? இதுக்கு சாத்தியம் உள்ளது. ஆனா இவை ராணுவ இடங்கள்ல இருந்து மிகவும் தூரத்துல அமைக்கப்படுகின்றன. மேலும் IAEA போன்ற அமைப்புகள் சர்வதேச பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றன. ஒருவேளை 10,000 ஆண்டுகள் கழிச்சு மனிதர்கள் மறுபடியும் இந்த இடங்களை கண்டுபிடிச்சா, அதாவது இந்த பாதுகாப்பு கிடங்குகளை கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? இந்த காரணத்துக்காக தான் நியூக்ளியர் சிமாட்டிக்ஸ் என்னும் புதுமையான விஞ்ஞானம் உருவானது. அதுல பயமுறுத்தும் வடிவங்கள், பல மொழிகளில் எச்சரிக்கை, இவை அனைத்துமே ஆபத்தான இடம் என்பதை காட்டும் வகையில இருக்கும். அணு இணைவு வந்தா இந்த கழிவு பிரச்சனை சரியான தீர்வை கண்டுவிடும்னு நம்பப்படுது. காலத்துல AI மற்றும் ரோபோக்கள் தான் இந்த கிடங்குகளை கண்காணிக்கும்னு நம்பப்படுது. இப்பவே சில நாடுகள் வெப்பம், கதிர்வீச்சு, ஈரப்பதம் போன்றவற்றை AI கொண்டுதான் கண்காணிக்கிறாங்க. அதனால கையாளும் பொறுப்பு ஏய்களுக்கு செல்லுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. இந்த கழிவை பாதுகாப்பாக வைப்பது என்பது வெறும் தொழில்நுட்ப சவால் மட்டுமல்ல, இது நம் எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் காட்டும் மரியாதை. இன்று நாம் எடுக்கும் ஒவ்வொரு முன்னெச்சரிக்கை முடிவும் 100 ஆண்டுகள் கழித்து வாழப்போகும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை கொடுக்கும். அணு தொழில்நுட்பத்தின் நல்ல பக்கத்தை அனுபவிக்கும் போது அதன் கெட்ட விளைவுகளையும் சரியான நிர்வகிக்க கற்றுக்கொள்வதுதான் உண்மையான முன்னேற்றம்.